அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 469 470 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த 4 சோர்ஸ் பவர் அப்சர்வ் பண்ணியிருப்பான் இல்லையா, அங்கே தான் முடிஞ்சிருக்கும். இப்போ இவனுடைய ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்காக பில்ட் ஆயிடுச்சு. இவன் என்ன சொல்கிறான், அடுத்து எம்பரர் ட்ரைபுலேஷன் தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கேற்ற மாதிரியே ட்ரைபுலேஷன் இங்கே இருந்தால் வராது, அது வெளியில் போய் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இன்னொருத்தருமே என்ன சொல்கிறாரு, உன்னோட கண்டிஷனை பார்த்தா கண்டிப்பாக நீ 2 ட்ரைபுலேஷனாச்சும் இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. சரின்னு சொல்லிட்டு ட்ரைபுலேஷன் எடுக்கலான்னு வெளியில் வராங்க 2 பேருமே. வெளியில் பார்த்தீங்கன்னா வேடிக்கை பார்க்கறதுக்காகவே ஒரு சில கூட்டங்கள் நிற்கும் போல தெரியுது. டே யாரோ எம்பரர் ட்ரைபுலேஷன் எடுக்கிறாங்கடா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சுற்றி நின்று பார்க்குறாங்க. ஒரு சில பேருக்குலாம் ஆச்சரியம், இவனோட பிளட் லைன் பவர் ஏற்கனவே 8 ட்ரைபுலேஷன் தாண்டி போய்கிட்டு இருக்கு, எம்பரர் ஆகிட்டானா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்கப்பா. அவனுமே அந்த ட்ரைபுலேஷனை எதிர்கொள்கிறான். அவனுக்குள்ள அந்த ட்ரீ ஆஃப் லைஃப் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இவால்வ் ஆகி போயிட்டு இருக்குங்க. ஸோ இந்த ட்ரைபுலேஷன் போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வேற ஒரு சம்பவம் நடக்குது. என்னடா நடக்குது, யாரா வராங்க அப்படின்னு பார்த்தா ஏகப்பட்ட படை வீரர்கள் வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு. யாரா இவங்களெல்லாம் வழி நடத்தி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஒரு லேடியை காட்டுறாங்க. இவ அந்த இம்பீரியல் பேலஸ் இருக்குல்ல, அந்த இம்பீரியல் பேலஸுடைய இடது கையா. ஸோ இவளுடைய அருமை பெருமைகள்லாம் ஒரு சில பேர் பேசுகிறாங்க. இவன் வந்து 8 ட்ரைபுலேஷனா. சரி இவ தான் அப்படின்னு பார்த்தா இன்னொருத்தனை காட்டுறாங்க. இவன் யாரானா இம்பீரியல் பேலஸுடைய வலது கையா. ஸோ லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டு 2 பேரும் வந்திருக்காங்க. சரி ஓகே, 2 பேரோட முடிஞ்சிச்சா அப்படின்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஓடி போனார்ல கமாண்டரு, அவருமே வந்திருக்காருங்க. இப்போ இவனுங்க என்ன சொல்கிறானுங்க, நான் வந்து இம்பீரியல் பேலஸோடைய ஆர்டரை கொண்டு வந்திருக்கேன், ஸ்டார் பேலஸோடைய மாஸ்டர் இப்போ வரப்போறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கத்துறான். இந்த தாத்தா இருந்தார்ல ஸ்டார் ஹாலோடைய மாஸ்டர், அவர் என்ன சொல்கிறாரு, நான் போய் என்னன்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாரு. ஆக்சுவலாக இவர் போகிறார்ல, இவரை வந்து சென்ட் ஆஃப் பண்ணுறானுங்க. இவனுங்க சென்ட் ஆஃப் பண்ணுறதெல்லாம் பார்த்தாக்கா இவர் உயிரோட திரும்ப வரமாட்டாருங்கிற மாதிரியே சென்ட் ஆஃப் பண்ணுறானுங்க. என்னடா உங்கள் பிரச்சனை? அவருமே என்ன சொல்லிட்டு போகிறாரு, நம்ம ஸ்டார் ஹாலுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்களாம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்ட்டு போகிறாரு. ஐயா உனக்கே ஒன்றும் ஆகாது, கவலைப்படாத. நம்ம ஹீரோக்குமே தெரிஞ்சு போச்சு இவனுங்க வந்து இம்பீரியல் ஹால்லேருந்து வந்திருக்கானுங்க, நமக்கு கண்டிப்பாக ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சுங்க. அவனோட க்ளோன் தான் அங்கே இருக்குல்ல வெளியில். இப்போது இந்த தாத்தா போயிட்டு வணக்கங்கள் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அவனுங்க என்ன சொல்கிறானுங்க, நீ வந்து ஒரு கிரிமினலோடைய பையனை உன்னோட ஸ்டார் ஹாலில் வச்சுருக்க, இது வந்து எவ்வளோ பெரிய குற்றம் தெரியுமா, மன்னிக்க முடியாத குற்றம். நீ இத்தனை காலம் கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு வந்திருக்க, அந்த காரணத்தால் உனக்கு ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் தரேன். அவனை ஒழுங்காக வெளியில் விட்டுரு. அவனை மட்டும் நீ விடலன்னு வச்சுக்கோயேன், இந்த லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்ட் இருக்காங்கல்ல, 2 பேரும் சேர்ந்து உன்னோட ஸ்டாரால் தர மட்டமாக்கிடுவாங்க. ஒருத்தன் உயிரோட இருக்க மாட்டான், எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இவர் என்ன சொல்கிறாரு, எது கிரிமினலா, எதை வச்சு கிரிமினல்னு சொல்கிற? எம்பரர் ஆக்சுவலாக எத்தனை பேர் கூட சண்டை போட்டிருக்காரு, நம்ம யூனிவர்ஸ்க்காக எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காரு தெரியுமா அவனுக்கு? அவர் என்ன க்ரைம் பண்ணார், அவங்களோட பையன் என்ன க்ரைம் பண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆனால் அவன் என்ன தெரியுமா சொல்கிறான், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இம்பீரியல் கோர்ட்டை எடுத்து பேசுவியா நீ? இது எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா? நீ வந்து இங்கே என்ன புரட்சி பண்ணலான்னு நினைக்கிறியா? நீ பண்ண குத்தத்துக்கு இங்கே இருக்கவங்க எல்லாருமே உன் கூட சேர்ந்து சாகணுமா? அந்த ஆர்டரை நீ ஏற்றுக்கிறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறானுங்க. அந்த ஆள் என்ன தெரியுமா பண்ணுறான், அந்த ஸ்க்ராலை கையில் எடுத்து பீஸ் பீஸாக உடச்சி போடுறானா. போடா ஐயோக்கிய ராஸ்கல் அப்படின்ட்டான். அவனுக்கு சரியான கோவங்க, செத்து போடான்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறான் பாருங்க. ஆனால் யாரோ ஒருத்தர் உள்ளுக்குள்ள வந்து காப்பாற்றுறாங்க. யாரா அது அப்படின்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி வந்தார்ல கமாண்டர் சாவ், அவர் தான். உடனே லெஃப்ட் ஹேண்ட் எகிரி போய் கேட்குது, நான் கமாண்டர் சாவ் எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்களே எதிர்ப்பியா நீ அப்படின்னு கேட்குது. ஆனால் கார்டியன் சாவ் என்ன சொல்கிறாரு, அடையாமா நீ வேற, அந்த மனுஷன் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது? அந்த எம்பரரு நமக்காக எவ்வளோ போராடி இருக்காரு, நம்ம யூனிவர்ஸ்க்காக அவ்வளோ போராடி இருக்காரு, கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஏலியன்ஸ் எல்லாத்தையும் துரத்தி விட்டுருக்காரு. அவர் நம்ம யூனிவர்ஸோட ஹீரோ, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. நீ பாட்டுக்கு வந்து எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அவன் பையனை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறியே, நாளைக்கு பப்ளிக் எப்படி நீ கன்வின்ஸ் பண்ணுவ? நான் ஆக்சுவலாக அவனுக்கு ஹெல்ப் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எம்பரர் சுப்ரீம் இங்கே இல்லை, ஸோ ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு ஆடக்கூடாது அப்படிங்கிறாருங்க. இப்போ அவனுங்க ஒத்துப்பானுங்களா? அவனுங்க என்ன சொல்கிறானுங்க, நீ வந்து இம்பீரியல் கோர்ட்டை எதிர்க்கிறியா, உன்னை சும்மா ஆடமாட்டேன், எல்லாரையும் கொல்லுங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் கொடுக்க எல்லாரும் வேகமாக வரானுங்க. இவருமே சண்டை போடலான்னு பார்க்குறாரு. ஆனால் இவர் ரியாக்ட் பண்ணுறதுக்குள்ளே வேற யாரும் அட்டாக் பண்ணுறாங்க. ஸ்டார் ஹால் என்னுடைய பாதுகாப்பில் இருக்குது, எவ்வளோ தைரியம் இருந்தால் இங்கேயே வருவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குரல். இந்த பொண்ணு பார்க்குறா, டே திரும்ப வந்துருங்கடா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றா. வந்தது வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோட சிஸ்டர் தான். கோல வெறியில் வந்திருக்கா இங்கே. அவங்க அடித்த ஒரு அடிக்கே எவனாலையும் தாங்க முடியல போல. இப்போ இவன் என்ன பண்ணுறா, ஸ்ட்ரெயிட்டாக ஃபேமிலியை மீட் பண்ண போயிட்டாங்க. போகும்போதே சொல்கிறா, டேய் எனக்கு இப்போ தாண்டா புரியுது நீ ஏன் அப்பாவுடைய ஃபேவரட் சன்னுன்னு, ஃபேமிலி நல்லா பயங்கரமாக வளர்த்துருக்கே அப்படிங்கிறா. அவனுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல, திருன்னு முழிக்கிறான் அவன். பின்ன எத்தனை பசங்க. இவன் என்ன பண்ணுறா, பசங்களுக்கெல்லாம் இம்பீரியல் வெப்பன்ஸை ஈஸியாக எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கா. இந்த தாத்தாலாம் அரண்டு போகிறாரு, ஏன்னா இம்பீரியல் வெப்பன்லாம் கிடைக்கிறதே கஷ்டம். ஸோ எல்லாருக்குமே வெப்பன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம பறவை, சிஸ்டர் எனக்கு ஒரு இம்பீரியல் வெப்பன் கொடுங்களேன், என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படிங்குது. அவங்களுமே பார்த்துட்டு, ஓ உனக்கும் இம்பீரியல் வெப்பன் வேணுமா, ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு ஒரு பேனர் கொடுக்குறாங்க. அது வந்து வார் பேனர். நம்ம பறவைக்கு பயங்கர சந்தோஷம், ஏற்றுக்குச்சு. இப்போ நம்ம டிராகன் ஃபிஷ்ஷு, சிஸ்டர் எனக்கும் ஏதாவது கொடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி போய் நிற்க பறவை மண்டையிலே அடிக்குது. நீ என்ன நினச்சிருக்க, எனக்கும் அவங்களுக்கும் ரிலேஷன்ஷிப் என்ன, நீ பாட்டுக்கு உள்ளுக்குள்ளே வரேன்னு சொல்லிட்டு செம்ம அடி. அடுத்து என்னங்க, சண்டை தான். இந்த லேடி செம்ம கொலவரில் போய்கிட்டு இருக்கா. அவனுக்கு பார்க்குறானுங்க, எம்மா நீ வந்து கார்டியன் கிளானை சேர்ந்தவ,
இந்த மாதிரி நார்மல் பீப்புளோடைய சண்டைக்குள்ளே நீ வரலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறானுங்க. ஆக்சுவலாக அவள் வந்து இந்த மாதிரி நார்மல் பிரச்சனைக்கு வரக்கூடாது, அது ஒரு ரூல். ஆனால் அவன் என்ன சொல்கிறா, டேய் ஸ்டார் பேலஸ் வந்து என்னோடய இடம், நீ என்னோடய இடத்த டிஸ்ட்ராய் பண்ணுவேன், நான் வந்து சும்மா இருப்பேனா, உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன்டா அப்படிங்கிறா. அவளுடைய கத்தியை கையில் எடுக்கிறாங்க. அவள் வந்து ஸ்னோ பவர் போல் தெரியுது. அவளுடைய அட்டாக்ல அங்கே இருக்கவன் எல்லாம் ஃப்ரீஸ் ஆகிட்டான். அது கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கு. இந்த லேடி ரொம்ப கஷ்டப்பட்டு தடுத்துக்கிட்டு இருக்கா. யாரு? லெஃப்ட் ஹேண்டு. அவள் கத்துறா ரைட் ஹேண்ட் கிட்ட, டேய் சும்மா நின்றுருக்காதரா, அட்டாக் பண்ணுறா அப்படின்னோடனே அவனுமே ஒரு சீல் ஒன்று எடுத்து அட்டாக் பண்ணுறாங்க. இந்த சீல் வெளில வந்தோடனே அந்த ஐஸ் எல்லாமே வந்து உடஞ்சி போச்சுங்க. ஆக்சுவலாக இது சாதாரண சீல் கிடையாது. அந்த இம்பீரியல் கோட் இருக்குல்ல, அதோடைய பவரில் இயங்கக்கூடிய ஒரு சீல். சாவெல்லாம் கத்திக்கிட்டு இருக்காரு. ஆனால் இவ பெருசாக ஃபீல் பண்ண மாதிரி தெரியல. இவன் என்ன பண்ணுறா, ஒரு அட்டாக் ஒன்று பயன்படுத்துகிறாங்க. இதுக்கு பேர் ஜட்ஜ்மெண்ட் ஸ்வாட். ஆக்சுவலாக இந்த ஸ்வாட் அவள் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த அட்டாக் பார்த்தீங்கன்னா அந்த கார்டியன் கிளான் சொன்னல, அவங்களுடைய அட்டாக்கு. இதை பொது பிரச்சனைக்காக பயன்படுத்தணும், தனி பிரச்சனைக்காக பயன்படுத்தக்கூடாது. அவளோட அட்டாக்ல அந்த சீலெல்லாம் உடஞ்சி போச்சுங்க, பீஸாக போயிடுச்சு. இவங்கெல்லாம் பார்க்குறானுங்க, என்னடா பயங்கரமான அட்டாக்காக இருக்கே. இந்த சின்ன பசங்களாம், அடடா ஆன்டின்னு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க, நான் வளர்ந்ததுக்கப்புறம் ஆன்டி மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறானுங்க. ஆக்சுவலாக இவனுக்கு கூட வந்தானுங்களே படை வீரர்கள், ஒருத்தன் கூட உயிரோடு இல்லை, எல்லாரும் காலி. இவனுங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தப்பிச்சு போகலான்னு பார்த்தா கூட இந்த லேடி விட மாட்டாளே, சுத்து போட்டு பிடிக்கிறா. அவனுங்க கதறானுங்க, என்னையை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறானுங்க. யாரா வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகி பார்க்கறதுக்கு 2 குழந்தைங்க மாதிரி இருக்காங்க. அந்த குழந்தைங்களுக்கு பின்னாடி ஒரு தாத்தா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அந்த மனுஷன் நம்ம ஹீரோட சிஸ்டர் பார்த்து கேட்குறாரு, நீ வந்து கார்டியன் கிளானை சேர்ந்தவ, நீ ஜட்ஜ்மெண்ட் ஸ்வாடை யூஸ் பண்ணியிருக்கவே கூடாது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது வந்து ஹெவன் அண்ட் எர்த்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அட்டாக்கு. நார்மல் பீப்புளோடைய சண்டைக்குள்ளே நீ வந்ததே தப்பு, உனக்கு ஆத்தரைசேஷனே கிடையாது, யாரை கேட்டு உள்ளுக்குள்ளே வந்த. இன்னைக்கு நான் உனக்கு தண்டனை கொடுக்க போகிறேன். என்ன தண்டனை தெரியுமா? 90,000 வருஷம் இவ வந்து வால் ஃபேஸிங் மெடிடேஷன் அப்படிங்கிறத பண்ணணுமா. செவுத்தை பார்த்து மெடிடேஷன் பண்ணிட்டு உட்காந்துருக்கணும். அவள் பார்க்குறா, எனக்கு தண்டனை கொடுக்கறதுக்குலாம் உனக்கு தகுதி கிடையாதுடா, போடா சார் தான் அப்படிங்கிறா. தாத்தாவுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. மனுஷன் என்ன பண்ணுறான், ஒரு மிரர் அட்டாக் மாதிரி பயன்படுத்துகிறாங்க. அந்த மிரர்லேருந்து நிறைய எனர்ஜி மாதிரி வந்து அவளை கட்டி போடுது, நகர விடாமல் பண்ணுது. நம்ம ஹீரோ உடனே அக்காவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ ட்ரை பண்ணுறான். அந்த கிழவன் யாரா அவன் சின்ன பையன் சொல்லிட்டு அந்த அட்டாக்கை தடுத்து விட்டான். தடுத்து விட்டது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போகிறாங்க. அந்த சமயத்தில் இவன் அந்த கண்ணாடியெல்லாம் உடச்சிட்டு ஈஸியாக வெளில வந்துருவாளா. ஏண்டா ஒரு கண்ணாடியை வச்சு என்ன பிடிச்சலாம் நினைக்கிறியா அப்படிங்கிறா. அந்த அட்டாக்கையும் தடுத்து விட்டா. ஆக்சுவலாக இவ பார்த்தீங்கன்னா 9 ட்ரைபிளேஷன் கிடையாது, அதுக்கும் மேலே ஹாஃப் ஸ்டெப் டிரான்சனன்ட் லெவலில் இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் சண்டையே சூடு பிடிக்க போகுது. அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.